ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பூசணிக்காய் புளிப்பு கூட்டு. பூசணிக்காய் புளிப்பு கூட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல். இது நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் போட்டுன்னு சாப்பிட்லாம். இதுக்கு 2 காய் நல்லா ஆப்டாக இருக்கும். ஒன்று கத்திரிக்காயில் பண்ணலாம், பூசணிக்காயில் பண்ணலாம், மற்ற காயிலையும் பண்ணலாம். பட் இது ரெண்டுலேயும் பண்ணினா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன் ஸ்கொயராக. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் பச்சை பட்டாணி. இதுக்கு பதிலாக நீங்கள் சென்னாவும் போட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது மூணுத்தையும் என்ன பண்ணுங்கோ, முதல்ல நம்ம மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு இது மூணுத்தையும் வேக வச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, மிளகா வத்தல், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வறுத்து அரைச்சி விடணும். அதுக்கு வேண்டிய பொருள் மிளகா வத்தல் பேடகையும் இதுவும் எடுத்துட்டுருக்கேன், காஷ்மீரி சில்லியும் எடுத்துட்டுருக்கேன். ஒரு நெல்லிக்காய், கொஞ்சம் நெல்லிக்காய் பெரிய சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. பெருங்காயம், மிளகு, கொஞ்சம் வெந்தயம், தேங்காய், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு வேண்டியான பொருட்கள் இதெல்லாம். இப்போ என்ன பண்ணுங்கோ, அந்த புளியை நல்லா ஜலம் விட்டு நல்லா நீருக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் அது வேக போகிறது. இப்போ நான் சொல்கிறது அநேகமாக ஒரு 2 இல்லை 3 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு குவான்டிட்டி எல்லாம். ஸோ அதுக்கு நீங்கள் தகுந்தபடி உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணுமோ அவ்வளோ பேருக்கு பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய் காய் பண்ண போகிறேன். அதுக்கு காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிளகா வச்சுருக்கேன். இப்போ வத்த மிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் போட்டு பண்ண போகிறோம். இது ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இதை வதக்கிண்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு பண்ணணும். காமிக்கிறேன் எல்லாத்தையும். அதோட வறுத்து அரைக்கிறதுக்கு தனியாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். சொல்ல மறந்துட்டேன். இப்போது இதெல்லாம் நல்லா வறுத்துருங்க. எல்லாமே ஒன்றா போட்டே வறுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வறுத்துக்கோங்க. கடைசியில் இதை அணைச்சிட்டு அந்த தேங்காயை போட்டுக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் போட்டுக்கலாம். நான் எவ்வளோ சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காளோ டாக்டர், அதை பொறுத்துட்டு நீங்கள் தேங்காயை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை தனியாக நம்ம அரைச்சிக்கணும். அப்புறம் இன்னொரு இதில் பக்கத்தில் புளி தண்ணியில் வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்த உடனே அந்த பூசணிக்காயை அலம்பி இதில் போட்டுவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லேசாக வேக வைக்கணும். மற்றதெல்லாம் வெந்துட்டுருக்கு. நம்மளோட புளி ஜலத்தில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை நல்லா பொங்க விட்ருங்க. பொங்க விட்டுற உடனே இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூசணிக்காயெல்லாம் அதில் சேர்த்துருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கத்தில் குக்கரில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பட்டாணி இது மூணுத்தையும் வேக வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வரணும். இப்போது இந்த பூசணிக்காய் நல்லா வெந்துட்டு அது முக்கால் வந்தால் போகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சுருந்தது கடலை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் இதில் நல்லா சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். இதுக்கு 1 நிமிஷம் கொதித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அதில் போட்டுடலாம். அந்த அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்க்கணும். இது கொஞ்சம் நல்லா காய் நல்லா வெந்துடுத்து. இதில் உங்களுக்கு காய் நிறையா வேணுங்கிறவா பூசணிக்காய் நிறையா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணுங்கிறவா கம்மியாக போட்டுக்கலாம். அது அவாவா சாய்ஸு. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்கோ. இதுவும் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட பூசணிக்காய் புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடுது. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். அந்த தாளிப்பு அதில் கொட்டிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட பூசணிக்காய் புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடுது. சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை, எந்த இதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ்.